புதிய வார்ப்புகள் படத்துக்கு ஐயா தான் வந்து கதை வசனம் எழுதுகிறாங்க. அதில் அவரே கதாநாயகனாக நடிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு விதவை பெண் வந்து பூ தூக்கிட்டு வரும். சாதாரண பெண்கள்கிட்டே பூ வாங்கிறது இல்லை யாரும், ஒரு விதவை பெண்கிட்ட யார் வாங்குவாங்க? அப்போ இந்த பெண் அந்த ஊரை தாண்டி பூ விற்க போகும்போது ஒரு இடத்துல குங்குமப்பட்டை வச்சுக்கிட்டு போகும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும். அது திருப்பி ஊர் எல்லைக்குள்ள வரும்போது தன் ஊருக்குள்ளே விதவைன்னு தெரியறதுனால அழிச்சிட்டு வரும். இப்படி ஒரு காட்சியை பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கும் கதாநாயகி ரதி கதாபாத்திரத்துக்கும் ஒரு நட்பு இருக்கும். அப்போ ரதி கதாபாத்திரத்தை ஐயா வந்து காதலிக்கிறது அது இருக்கும். அப்போ ஒரு சூழலில் ஐயா காதலிக்க முடியாது, ஊரை விட்டு போவாங்க. அப்போ இதயம், குங்குமம், குமுதம் இந்த நாளேடுகள்லாம் புகழ்பெற்ற காலம் அது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த புகழ்பெற்ற அந்த இதழ்களை, இந்த வார இதழ்களை வைத்து ஒரு உரையாடல் வரும். ஊரை விட்டு போகும்போது உங்கள் அக்காட்ட சொல்லு, காஜா செருப்பிட்ட உங்கள் அக்கா இதயம் கொடுத்தா தான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாரான்னு சொல்லு அப்படின்னு ஒரு உரையாடல் இருக்கும். அதையெல்லாம் ஒரு சாதாரண கலைஞன் வந்து அன்றைக்கு அந்த இதழ்களின் வாசகனாக இருந்த ஒருத்தனால தவிர வேறு எவனும் பதிவு பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் இவர் திருப்பி வருவார், அந்த பொண்ணை மணந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இந்த விதவை பெண் அந்த பூவிக்கிறவ சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஒரு உரையாடல் எழுதியிருப்பார். அதேற பூ செடியில் இருந்து பறிச்சா தான் வாடி போயிரும்னு இல்லை, பறிக்காமல் செடியில் விட்டாலே வாடி போயிடும் அப்படின்னு ஒரு உரையாடல் இருக்கும். எப்போ பார்த்தது இன்னும் நினைவில் இருக்குன்னா எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய எழுத்தாளன்னு உங்களுக்கு புரியணும். அதில் கைம்பெண்ணாக இருக்கிற அந்த பெண், எங்கள் அண்ணன் கவுண்டமணி வந்து ரதி அவர்களுக்கு தாலி கட்டிடுவார். அது பொருந்தா திருமணம். அது அவங்க ஏன்னா அந்த ஊர் பண்ணையார் அந்த பெண்ணை வந்து வன்புணர்வு செஞ்சிடறாரு. அதை மீறி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு தான் இது பண்ணிடுறாரு. அது மிகப்பெரிய அன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கதையை தொடுவது என்பது ஒரு சிறுகதையில் புதினத்தில், அதாவது நாவலில் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது, திரைக்கதை படத்தில் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அதை அப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு 2 படைப்பாளிகள் எங்கள் அப்பாவும் ஐயாவும் துணிஞ்சிருக்காங்கங்கிறது பெருசு. அப்போ உச்சக்கட்ட காட்சியில் வந்து ஊரை விட்டு ஓடும்போது இவர் ரதிக்காக காத்திருப்பார். அப்போ அண்ணன் கவுண்டமணி அண்ணன் வந்து இது ஒரு பொருந்தா திருமணம் தெரிஞ்சோடனே ரதி கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து அத்துட்டு அந்த ஐயாவோட பாக்கியராஜாவோட சேர்த்து வைப்பார். அப்புறம் இந்த விதவை பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கும். நல்லா கவனிங்க, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த விதவை பெண்ணு கையில் இருக்கிற குழந்தைய அன்னை கவுண்டமணி என்ன வாங்குவார். விதவைக்கு இவன் மறுவாள் கொடுக்குறான். தாலியை அந்த கலட்டி பொருந்தா திருமணம் தாலியை கலட்டிட்டு அந்த பெண்ணோட பிடித்த மணமகனோட பிடித்தவனோட வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லி கணவனே தாலி எடுத்துட்டு அனுப்புகிறான். இப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, இதுதான் புதிய வார்ப்புகள் என்று 30-35 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி 2 படைப்பாளிகள் தமிழ் திரையுலகில் சாத்தியமே கிடையாது.